கிரீட்டிங்ஸ் everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு பின்னணியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பிப்ரவரி 29 வந்து இவருடைய பிறந்த நாளாக இருக்குது. சரிங்களா, பிப்ரவரி 29 லீப் இயர். ஓகேங்களா, லீப் இயரில் பிறந்தவர் தான் இவர். ஸோ 29 அவரோட பிறந்தநாள். இன்னைக்கு அவர் பிறந்த நாளாக இருக்கனால அவரை பற்றின சில விஷயங்கள் பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தானுடைய உயரிய விருதான நிஷான் இ பாகிஸ்தான் என்ற விருதை வாங்கின ஒரே ஒரு இந்தியர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நம்ம முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான். சரிங்களா, ஸோ எங்க பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, 1896 குஜராத்தில் வந்து ஒரு குல்தார் அப்படிங்கிற பகுதியில் வந்து பிறந்திருப்பாரு. ஸோ லீப் இயர்ல தான் பிறந்திருப்பாரு. ஸோ அதனால 99 வயசு வரைக்கும் இவர் உயிரோட இருந்தாலும் இவர் செலிப்ரேட் பண்ண பர்த்டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 25 பர்த்டேஸ் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணியிருப்பார். சரிங்களா, ஸோ இவருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறத எடுத்து பார்த்தோம்னா, மும்பையில் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி அந்த தேர்ச்சி பெறாரு. மும்பையில் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு. அடுத்தது பார்த்தோம்னா 1930களில் காந்தியடிகளோட அந்த கொள்கைகள் அவரோட பேச்சுகளால் ஈர்க்கப்பட்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலிருந்து தொடர்ச்சியா பல போராட்டங்களில் வந்து கலந்துக்கிறாரு. 1937 காங்கிரஸ் கட்சி முதல்ல தேர்தலில் வந்து நிக்க போறோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ 1937 இந்தியா ஃபுல்லாக காங்கிரஸ் கட்சி வந்து தேர்தலில் நிற்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மும்பையில் வந்து மகாராஷ்டிரா அந்த ஒரு மாகாணத்தில் வந்து தேர்தலில் நின்று தேர்தலில் வெற்றியும் பெறாரு. தேர்தலில் வெற்றி பெற்று நமக்கு வருவாய்த்துறை அமைச்சர் அந்த மாதிரியான ஒரு அமைச்சர் வந்து அந்த ஒரு பதவியை வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, விவசாயம் மற்றும் வருவாய்த்துறை பொறுப்பு வந்து இவர்கிட்ட இருக்கு. 1946 மீண்டும் தேர்தல் நடக்குது. அப்பயும் வெற்றி பெற்று உள்துறை மந்திரி அப்படிங்கிறத அந்த ஒரு பதவிக்கு வராரு. சரிங்களா, ஸோ இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கு அப்புறமா ஓகேங்களா, நேருவோட அமைச்சரவையில் வந்து இருந்திருப்பார். சரிங்களா, நேருவோட அமைச்சரவையில் நிதியமைச்சராக வந்து இருந்திருப்பாரு. 1958 நிதியமைச்சராக இருந்திருக்கார். ஓகேங்களா, ஸோ நேருவுக்கு அடுத்த கட்ட தலைவராக பார்க்கப்பட்ட இவர் வந்து 1962 நேரு இறந்ததுக்கு அப்புறமே பிரதமர் ஆகுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டிய மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது லால் பகதூர் சாஸ்திரி வந்து இந்தியாவோட பிரதமர் ஆகுறாங்க. லால் பகதூர் சாஸ்திரியும் வந்து நமக்கு இறந்து போனதுக்கு அப்புறமா காங்கிரஸ் கட்சியில் ஒரு குழப்பம் ஏற்படுது. என்ன குழப்பம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்ததா நம்ம யார் பிரதமராக ஆக போறோம்? நம்ம மொரார்ஜி தேசாய் அப்படின்ற ஒரு மூத்த அரசியல் தலைவர் வந்து இருக்காரு. இந்திரா காந்தி அப்படிங்கிற இடத்துல அந்த இந்திரா காந்தி அப்படிங்கிற நேருவோட பெண் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்திரா காந்தி வந்து இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துல யாரை நம்ம அந்த பிரதமர் பதவிக்கு எடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஏற்படுது. முரண்பாடுகள் ஏற்படுது. இந்த முரண்பாடுகளின் காரணமாக காங்கிரஸ் கட்சி இரண்டா பிளவுபடுது. இந்திரா காந்தி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் வந்து 1971 தேர்தலில் வந்து சந்திக்கிறாங்க. வெற்றியும் பெறுறாங்க. 1971 மிகப்பெரிய வெற்றி இந்திரா காந்திக்கு கிடைக்குது. அவங்க பிரதமராக ஆகிறாங்க. சரிங்களா, 1975 வரைக்கும் வரும். இந்த 1975 தான் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க. அந்த தீர்ப்பு பெரிய சர்ச்சைக்குரிய தீர்ப்பா போய் முடியுது. அதனுடைய விளைவாக தான் நமக்கு எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்தியாவில் வருது. ஓகேங்களா, அவசர நிலை அப்படிங்கிறது பிரகடனம் செய்யப்படுது. அந்த அவசர நிலையில 19 மாதங்கள் வந்து நமக்கு இவர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து வீட்டு காவலில் ரகசிய காவலில் வந்து வச்சிருந்திருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ எமர்ஜென்சி அப்படிங்கிறது 1977 முடிஞ்சதுக்கு அப்புறமா இவர் வெளியே வராரு. ஜனதா தளம் அப்படிங்கிற அந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க. 1977 தேர்தலில் இந்திரா காந்திக்கு எதிராக பிரதமர் வேட்பாளராக மொரார்ஜி தேசாய் வந்து நிறுத்தப்படுறார். மொரார்ஜி தேசாய் வெற்றியும் பெறுறாரு. மொரார்ஜி தேசாய் தான் இந்தியாவில் முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு அமைச்சரவையை வந்து உருவாக்குறாரு. அதனுடைய தலைவராகவும் இருக்காரு. இந்தியாவோட பிரதமராகவும் இருந்திருப்பார். சரிங்களா, அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நபர் தான் நமக்கு மொரார்ஜி தேசாய் அவர்கள். 1977 காங்கிரஸ் அல்லாத ஒரு அமைச்சரவையை வந்து உருவாக்கி இருப்பார். சரிங்களா, ஸோ இவரை பத்தி சிறப்பான விஷயங்கள் அப்படிங்கிறது சொல்லணும்னா, இவர் ஒரு அவரோட அரசியல் காலகட்டங்களில் அவர் அமைச்சராக இருந்தப்போ என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட மகள் வந்து மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த மருத்துவக் கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு தேர்வில் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அதுக்கு வந்து மறுக்கூட்டல் ரீஎவாலுவேஷன் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து மொரார்ஜி தேசாய் அவர்கள் மறுப்பு தெரிவிச்சிருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் மறுக்கூட்டல் போட்டு அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா என்னுடைய அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி தான் நான் உங்களை தேர்ச்சி பெற வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் நம்ப ஆரம்பிச்சிடும். அதனால நீங்கள் மறுக்கூட்டலுக்கு போட வேண்டாம். திரும்பவும் தேர்வு வரும் அல்லவா? ஸோ
அப்போ வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட அவங்க மகள் வந்து ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாகி கடைசியில் இறந்தே போயிருப்பாங்க, தற்கொலை பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கடந்து வந்தவர் தான் நமக்கு மொரார்ஜி தேசாய் அவர்கள். அவரோட ஆட்சி காலத்தில் பார்த்தோம்னா நமக்கு வந்து பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாரு. வரதட்சணையை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாரு. அந்த காதி தொழிலாளர்கள் அவங்களோட மறுவாழ்வுக்காக பல திட்டங்களை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஒரு நேர்மையான ஒரு தலைவராக இருந்திருப்பாரு. அரசியல் முதிர்ச்சியும் நேர்மையும் பெற்ற ஒரு தலைவராக இருந்திருப்பாரு. ஸோ இவ்வளவு சிறப்புக்குரிய இந்த நபர் வந்து 1977 ஏப்ரல் 10 இறந்து போயிருப்பார். சரிங்களா? ஸோ அவருக்கு இறந்து போறப்ப அவருக்கு வயது 99 வயது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏன் அவரை பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு லீப் இயரில் பிறந்திருக்கார். 25 பர்த்டேஸ் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கார். ஸோ இந்தியாவில் லீப் இயரில் பிறந்த ஒரே பிரைம் மினிஸ்டராகவும் யார் தான் இருக்காரா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு அடிப்படையில் தான் பார்த்துருக்கோம். அடுத்தது பணியிட பாலின பாகுபாட்டை களையும் தீர்ப்பு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ என்ன ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். திருமணம் செய்து கொண்டதற்காக பெண் ஊழியர்களை பணி நீக்கம் செய்வது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு வழங்கியது. ஓகேங்களா? மேரேஜ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக ஒருத்தவங்களை வேலையை விட்டு தூக்குறது, குறிப்பா பெண்களை வேலையை விட்டு தூக்குறது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த என்ன தீர்ப்பு, என்ன வழக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த ராணுவ நர்சஸ் இருக்காங்களே, செவிலி சேவைகள் பிரிவில் வந்து ஒரு லெப்டினன்ட் அந்தஸ்தில் இருந்த ஒரு அதிகாரி வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க 1986 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆனவனே திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு அவங்களை பணியிலிருந்து தூக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதை எதிர்த்து அவங்க வழக்கு போடுறாங்க. அந்த நீதிமன்ற தீர்ப்பாயம் அப்படிங்கிற அந்த ஒரு அமைப்பு வந்து 2016 ஒரு தீர்ப்பை வழங்குறாங்க. அவங்களுக்கு வந்து திருப்பி அவங்களுக்கு அந்த அந்த திருமணம் அப்படிங்கிற காரணத்துக்காக வேலையிலிருந்து தூக்குறது தப்பு, அவங்களுக்கு திருப்பியும் அந்த பணியை கொடுங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை எதிர்த்து மத்திய அரசாங்கம் மேல்முறையீடு பண்றாங்க உச்சநீதிமன்றத்தில். உச்சநீதிமன்றமும் கடைசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2016 வந்த தீர்ப்பே சரியான தீர்ப்பு தான், மத்திய அரசாங்கம் அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு உண்டான அந்த நஷ்டஈடு இழப்புகள் எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு தீர்ப்பில் தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு இந்த உத்தரவை பிறப்பித்த நீதிபதிகள், ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டார் என்பதற்காக அவரை வேலையை விட்டு நீக்குவது மோசமான பாலின பாகுபாடும் சமத்துவ மறுப்பும் ஆகும் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேட்ரியார்கல் மைண்ட் செட் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஒரு பெண் திருமணம் செஞ்சு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து வேலையிலிருந்துலாம் தூக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இது போன்ற ஆணாதிக்க மனநிலை சார்ந்த விதிகளை ஏற்றுக்கொள்வது தனி மனித கண்ணியம், பாகுபாடின்றி நியாயமாக நடத்தப்படுவதற்கான உரிமை ஆகியவற்றை மீறுவதாகும் என்று கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதனால தான் அதை வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறது சொல்றாங்க. அது வந்து ஒரு டிஸ்கிரிமினேட்டரியா இருக்கு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த தனி மனித கண்ணியம் அப்படிங்கிறது, பர்சனல் அந்த ஒரு எஸ்டீம் அப்படிங்கிறது சொல்றாங்க இல்லையா, அது. அடுத்தது பாகுபாடின்றி நியாயமாக நடத்தப்படுவதற்கான உரிமை, ரைட் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லையா. இந்த இனம், மொழி, அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு என்னைய பாகுபாடு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உரிமை எல்லாம் மீறக்கூடிய விஷயமாக இந்த திருமணமான பெண்களுக்கு வேலை மறுக்கப்படுவதுன்றது இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை சார்ந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது நிறைய டைம் வந்திருக்கும். இந்த சென்ஸ் நம்ம மிலிட்ரியோட ஆர்மியோட ரிலேட் பண்ணி பார்க்குறப்ப என்னன்னா, 1992 இந்திய ராணுவம் பெண் அதிகாரிகளை நியமிக்க தொடங்கியது. அதற்கு முன்பு வரை ராணுவத்தின் மருத்துவம் சார்ந்த பணிகளில் மட்டுமே பெண்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். ராணுவ அதிகாரிகளாக சேர்க்கப்பட்ட பெண்கள் 10 ஆண்டுகள் மட்டுமே பணியாற்ற முடியும் என்ற நிலை இருந்து வந்தது. ஓகேங்களா? ஸோ விமன் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னா 10 இயர்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? அந்த ஒரு பெர்மனன்ட் சர்வீஸ், பெர்மனன்ட் கமிஷன் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. தொடர்ச்சியாக செய்தித்தாள் வாசிக்கிறவங்க இந்த சுப்ரீம் கோர்ட் பெர்மனன்ட் கமிஷன் ஃபார் விமன் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. பெர்மனன்ட் கமிஷன் தான் இதுதான். 10 வருஷம் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த பணிக்காலம் அப்படிங்கிறது இருக்கும். அது 10 வருஷமா இல்லாமல் பெர்மனண்டா ஆண்களுக்கு ஈக்குவலாக பெண்களும் வந்து இருக்கணும், ஆண்களுக்கு சமமாக பெண்களும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகளில் 2020-21 உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புகள் தான் ராணுவத்தில் பெண்களின் நிரந்தர பணியை பெற வழிவகுத்தன அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வழக்குகள் போட்டு தான் நமக்கு ராணுவத்தில் பெண்களுக்கு அந்த ஆண்களுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வழக்குகள் மூலயமா தான் பெண்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு தீர்ப்பை தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இது ஜென்ரலாக கொடுத்துருப்பாங்க. நமக்கு ராணுவம் மட்டும் கிடையாது, நார்மலாக ஒரு ஐடி ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு அந்த பாலினம் சார்ந்த பாகுபாடு அப்படிங்கிறது காட்டப்பட்டுட்டு தான் வந்து தொடர்ச்சியாக அதுக்கு பெண்களும் உள்ளாகிட்டே தான் இருக்காங்க. குறிப்பாக பார்த்தோம்னா நேர்முக தேர்வு இன்டர்வியூலேயே நமக்கு என்ன
சொல்றாங்க, உங்களோட குழந்தை பிறக்கிறதுக்கு அப்புறமா உங்களோட திருமணம் சார்ந்த கேள்விகள் கேட்கப்படுது, குழந்தை பிறப்புகள் சார்ந்த கேள்விகள் கேட்கப்படுது. அதை வச்சு நீங்க எதிர்காலத்தில் என்னதான் பண்ணுவீங்க அப்படிங்கறத கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதன் மூலயமா அந்த நிறுவனமோ இல்ல கேட்கக்கூடிய அந்த நபரோ அவங்க எதிர்காலத்தில் இப்படிதான் அவங்க இருக்க போறாங்க, ஸோ இவங்களை வேலைக்கு எடுத்தா செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதா வந்து ஈஸியாக கணிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்ரியார்கல் மைண்ட் செட் அப்படிங்கிறது நம்ம சொசைட்டியில் இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. அதனால என்ன சொல்றாங்க, திருமணம் சார்ந்து திருமணத்தை ஒரு காரணமாக வச்சு ஒரு நபரை வேலையிலிருந்து தூக்க முடியாது, அப்படி தூக்குனா அது செல்லாது அப்படிங்கிறதா இந்த தீர்ப்பின் சுருக்கமாக உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது 2029 ஒரே நேரத்தில் தேர்தல் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ இந்தியாவில் அந்த சட்ட ஆணையம் வந்து ஒரு பரிந்துரையை சொல்ல போறாங்க. என்ன அந்த சட்ட ஆணையத்தின் தலைவர் யாருன்னா ரித்துராஜ் அவாஸ்தி அப்படிங்கிற அவங்களோட தலைமையில் இருக்கக்கூடிய அந்த சட்ட ஆணையம் இந்தியாவில் 2029 இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஒரு பரிந்துரைகளை வந்து நாங்கள் சொல்ல போறோம் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இந்தியாவில் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கொண்டு வரணும். குறிப்பாக அரசியல் அமைப்பில், அரசியல் அந்த கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இந்தியாவோட அரசமைப்பில் நிறைய திருத்தங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதன் திருத்தங்கள் கொண்டு வந்துட்டு இப்போ நமக்கு தெரியும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு ஆண்டில் தேர்தலுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வருஷமே பார்த்தோம்னா நமக்கு ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா, சிக்கிம், மும்பை, மகாராஷ்டிரா இவங்கெல்லாம் வந்து தேர்தலுக்குள்ள வருவாங்க. அடுத்த வருஷம் பார்த்தா ஒரு செட் ஆஃப் கண்ட்ரி ஸ்டேட்ஸ் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தமிழ்நாடெல்லாம் வருவாங்க. தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால், கேரளாலாம் 2026 வருவாங்க. ஸோ ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு ஆண்டுகளில் அந்த தேர்தல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 5 இயர் டேர்மை வந்து கரெக்டாக 2029 முடிகிற மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து வச்சிருக்காங்க போல. ஸோ அதை வந்து பரிந்துரையில் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ 2029 கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் அந்த அவங்களோட பதவிக்காலம், அந்த எல்லா மாநிலங்களோட அந்த சட்டப்பேரவையினோட பதவிக்காலம் அப்படிங்கிறது 2029 முடிகிற மாதிரி ஒரு நடைமுறை, ஒரு ஃபார்முலாவை பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ அதை சொல்லியிருப்பாங்க. என்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நாடு முழுவதும் உள்ள மாநில சட்டப்பேரவைகளில் 5 ஆண்டுகள் செயல்படும் காலத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கட்டங்களாக குறைக்க சட்ட ஆணையம் பரிந்துரை செய்ய உள்ளது. ஸோ இந்த 5 ஆண்டுகள் அப்படிங்கிறத கரெக்டாக 2029 முடிகிற மாதிரி ஒரு பரிந்துரை செய்ய போறாங்க. ஸோ ஒவ்வொரு செட் ஆஃப் ஸ்டேட்ஸாக எடுத்துக்க போறாங்க. அந்த செட் ஆஃப் ஸ்டேட்ஸை எடுத்து ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கரெக்டாக 2029 முடிகிற மாதிரி பண்ண போறாங்க. ஸோ அதை 3 கட்டங்களாக பண்ண போறாங்க. அது எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்ல கிடையாது. சரிங்களா? என்ன சொல்றாங்க, 5 ஆண்டுகள் செயல்படும் காலத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கட்டங்களாக குறைக்க சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. ஓகேங்களா? ஸோ அடுத்த 5 வருஷத்துல அந்த 5 இயர் டேர்ம் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி 2029 முடிகிற மாதிரி பண்ணிட்டு 2029 என்ன பண்ண போறாங்க, நமக்கு வந்து எல்லா நம்ம லோக்சபா ஃபுல்லாக அந்த ஒரு லோக்சபா எலெக்ஷன் இந்தியா ஃபுல்லாக நடக்கக்கூடிய தேர்தல், அடுத்தது எல்லா மாநிலங்களுக்குமான தேர்தல், அடுத்தது எல்லா மாநிலங்களோட உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், இந்த 3 தேர்தலையும் ஒரே நேரத்தில் 2029 நடத்த போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு மாநிலத்தில் நமக்கு மெஜாரிட்டி இல்லாத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு, இல்லை அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேறாமல் போச்சு அப்படின்னா அந்த மாதிரியான மாநிலங்களில் மற்ற கட்சிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ மற்ற கட்சிகள்னால ஏதாவது ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி அந்த மீதி இருக்கக்கூடிய ஆட்சி காலத்தை நடத்த முடியுமா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் யாருனாலையும் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் ஜெயிக்க முடியல, ஒரு ஹங் பார்லிமெண்ட், அந்த தொங்கு பாராளுமன்றம் இல்லை தொங்கு சட்டமன்றம் அப்படிங்கிறது அமைஞ்சிருச்சு அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வச்சு மறுபடியும் அந்த வரக்கூடிய இப்போ நார்மல் நடைமுறை என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ தமிழ்நாட்டில் 2024 ஆட்சி கலைக்கப்படுது, புதுசா எலெக்ஷன் வருது அப்படின்னா மறுபடியும் 2024 2029 வரைக்கும் தான் அந்த புதுசா தேர்தல் நடந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னாலே நமக்கு 5 வருஷம் தான் அந்த டேர்ம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன ஒரு விஷயத்தை ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்களோட பரிந்துரையில் இப்போ 2021 நமக்கு திமுக அரசாங்கம் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? 2021 ஒரு அரசாங்கம் நமக்கு தமிழ்நாட்டில் ஃபார்ம் ஆகுது. இந்த அரசாங்கம் 2023 கலைக்கப்படுதுன்னு வைங்க. ஓகேங்களா? கலைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் 2023 ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறத நடத்துவாங்க. ஓகேவா? ஸோ இந்த எலெக்ஷன் இப்போ நார்மல் ப்ரொசீஜர் படி 2023 2028 வரைக்கும் நமக்கு இந்த எலெக்ஷன் இந்த சட்டமன்றத்தோட அந்த ஒரு ஆயுட்காலம் அப்படிங்கிறது
இயர் இருக்கும் டைம் பீரியட் அப்படிங்கிறது 2023லேருந்து 2028 வரைக்கும் இருக்கும். ஆனால் இப்போ சொல்கிற அந்த நடைமுறைப்படி பார்த்தோம்னா நமக்கு 2023லேருந்து 2026 வரைக்கும் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நடைமுறை தான் அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட்டில் யாருக்குமே மெஜாரிட்டி இல்லை, யாருனாலையும் ஆட்சி அமைக்க முடியல, இல்லை 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ளே வர்றப்போ நம்பிக்கை இல்லாம தீர்மானத்தில் தோற்று போயிட்டாங்க, அந்த ஆளும் கட்சி வந்து தோத்துருது அப்படின்னா அப்போ மீதி வந்து ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ இருக்கு இல்லையா? ஸோ அந்த 3 வருஷத்துக்கு மட்டும்தான் புதுசாக நடத்தக்கூடிய அரசாங்கம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் சாத்தியப்படணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சீர்திருத்தங்கள் கிடையாது, நிறைய சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறத கொண்டு வரணும். ஸோ அதனுடைய பரிந்துரைகள் வரதான் நமக்கு தெரியும். பரிந்துரைகளை வெளியே விடுவாங்க, மக்கள் பார்வைக்கு விடுவாங்க. ஸோ அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், இன்னும் டீப்பாக அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.